ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ மட்டன் தலைக்கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு மட்டும் நான் சொல்ல வரல. பிகாஸ் நான் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது சமையலில். அட் த சேம் டைம் நான் பிகினரும் கிடையாது. ஐ எம் லேர்னர் சொல்லப்போனால். நான் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பர்சன். சமையல் பண்ணுறதுல இது ஏன் இப்படி பண்ணணும், இது ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இதில் ஏன் இதை போடுறாங்க, இதில் ஏன் இதை போடக்கூடாது, இது இப்படி போட்டால் என்ன ஆகும், இது எப்படி பண்ணால் என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் யோசிச்சுட்டே பண்ணுவேன். நான் ஏதாவது சமையல் பண்ணுறப்ப ஐ எம் லேர்னர். எனக்கு சமையல் பண்ணுறதுனா பிடிக்கும். பட் ஐம் நாட் எ எக்ஸ்பர்ட். ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து சமையல் எனக்கு ஏதாவது தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி நான் வந்து எதுவுமே உங்களுக்கு சொல்கிறதா இல்லை. அண்ட் மட்டன், சிக்கன் எல்லாம் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் டேஸ்டியாக வரும் மட்டன், சிக்கன். சொல்லப்போனால் இந்த மட்டன், சிக்கன் வந்து இது ரெண்டுத்துக்குமே எல்லாமே சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். நான் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. சீ ஃபுட்டுக்கு அது செப்பரேட், அது இன்க்ரீடியன்ஸே செப்பரேட்டாக இருக்கும். அது பண்ணுற விதமே வேறு. பட் இது வந்து சேம் டு சேம் எல்லாத்துக்கும் மட்டன் ஆகட்டும், சிக்கன் ஆகட்டும், இது எல்லாமே தலைக்கறி, போட்டி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே சேம் இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும். நான் வந்து இப்போ பேசிக் இன்க்ரீடியன்ஸ் நான் ரொம்ப பேசிக் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் ஒன்றும் தாம் நிறைய போட மாட்டேன் நான். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கர் ஃபர்ஸ்ட் இதை தான் சொல்ல வந்தேன். நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரெஷர் குக்கரில் தான் நானும் வச்சு விட்ருவேன். பட் எனக்கு என்னவோ அதை யூஸ் பண்ணி எனக்கு பிடிக்கல. ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறத விட ஓப்பனாக அதை கொதிக்க விட்டாலே, மட்டனோ சிக்கனோ ஓப்பனாக கொதிக்க விட்டால் அது இன்னும் டேஸ்ட் நல்லா கூடுதலாக வருதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் செகண்ட், இது வந்து எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்க வீடியோ. எங்கள் அம்மாவும் ப்ரெஷர் குக்கரில் தான் வச்சுருக்காங்க. பட் நான் வந்து ஒரு சில நாள் ஒரு 1 இயராக நான் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறது விட்டுட்டேன். நான் ஓப்பனாக தான் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் ஸ்டில் எனக்கு அதான் டேஸ்டியாக தோணுச்சு. செகண்ட் திங், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போதைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அம்மியில் அரைச்சி போடுங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கூடுதலாக வரும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அம்மியில் இல்லை, பட் நான் அப்போதைக்கப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நான் அரைச்சி போட்டுருக்கேன். நான் லண்டனில் இருக்கேன். அதனால் எங்கள் அம்மியெல்லாம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. பட் நான் ஊருக்கு போனால் கண்டிப்பாக அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் திங், நான் வந்து மசாலா பவுடர்ஸ் எதுவுமே வெளியில் வாங்க மாட்டேன். நான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான் நான் போடுவேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், தேவைப்பட்ட ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தண்ணி. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் பெருசாக எதுவும் போட மாட்டேன். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ திரும்ப பார்க்கலாம்.